தலைப்புச் செய்திகள். ஈரான் ரஷ்யா இணைந்து கூட்டு கடற்படை பயிற்சி. மேற்கு ஆசிய கடற்பரப்பில் பதற்றம். ரஷ்யா ஈரான் உறவு வலுப்படும். மேற்கு நாடுகளின் அழுத்தத்துக்கு பதிலடி. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் பேட்டி. சிரியாவில் முகாமிட்டுள்ள 1000 அமெரிக்க வீரர்கள் முழுமையாக வெளியேற்ற அமெரிக்கா திட்டம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈரான் ரஷ்யா கூட்டு கடற்படை பயிற்சி. மேற்கு ஆசிய கடற்பரப்பில் பதற்றம். மேற்கு ஆசிய கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பு சூழ்நிலை மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. ஈரான் மற்றும் ரஷ்யா இணைந்து ஓமன் கடல் மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் முக்கியமான கூட்டு கடற்படை பயிற்சியை நடத்தவுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த பயிற்சி தெற்கு ஈரானின் முக்கிய துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸ் நகரை மையமாக கொண்டு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடல் பாதுகாப்புக்கு எதிரான அச்சுறுத்தல்களை ஒருங்கிணைந்த முறையில் எதிர்கொள்வது, கடல் பயங்கரவாதத்தை தடுப்பது, வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது ஆகியவை இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கங்களாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் உலகின் முக்கிய எரிசக்தி போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் சமீபத்தில் ராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. மேலும் அமெரிக்காவின் முன்னணி விமானம் ஏந்தும் கப்பல் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் மேற்கு ஆசியா நோக்கி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ஜெனீவா மற்றும் மஸ்கட் நகரங்களில் ஈரான் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி தொடர்பான மறைமுக பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான விவகாரத்தில் ஈரானின் நிலைப்பாடு மாற்றமில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு ஆசிய கடல் பிராந்தியத்தில் உருவாகும் இந்த புதிய பாதுகாப்பு முன்னேற்றங்கள் உலக நாடுகளின் கவனத்தை மீண்டும் அந்த பகுதியில் திருப்பியுள்ளன. ரஷ்யா ஈரான் உறவு வலுப்படும். மேற்கு நாடுகளின் அழுத்தத்துக்கு பதிலடி. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் பேட்டி. ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் சர்ஜி லாவ்ரோவ் சமீபத்தில் ஈரான் தொடர்பாக அளித்த பேட்டியில் இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மை மேலும் வலுப்பெறும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் இடையிலான உறவு மூலோபாய ரீதியாக நீண்டகால கூட்டாண்மை என அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக பொருளாதாரம், பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுகின்றன என்றார். மேலும் மேற்கத்திய நாடுகள் விதித்து வரும் தடைகள் குறித்து அவர் விமர்சனத்தையும் முன்வைத்தார். தடைகள் மற்றும் அழுத்தங்கள் மூலம் எந்த நாட்டையும் தனிமைப்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்யாவும் ஈரானும் பரஸ்பர வர்த்தகத்தை தேசிய நாணயங்களில் மேற்கொள்ளும் முயற்சியில் இருப்பதாகவும் தெரிவித்தார். அணு ஒப்பந்தம் தொடர்பாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியுடன் ஈரான் தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அரசியல் அழுத்தம் இல்லாத தீர்வு தேவை என்றும் லாவ்ரோவ் குறிப்பிட்டார். மேலும் மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் பதற்ற நிலைமைக்கு வெளிநாட்டு தலையீடுகள் காரணம் எனவும் பிராந்திய நாடுகளே தங்களுக்குள் உரையாடல் மூலம் தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தொடர்ந்த தடைகள் மற்றும் பாதுகாப்பு பதற்றங்கள் அதிகரித்துள்ள சூழலில் இந்த பேட்டி வெளியாகியுள்ளது. சிரியாவில் முகாமிட்டுள்ள 1000 அமெரிக்க வீரர்கள் முழுமையாக வெளியேற்ற அமெரிக்கா திட்டம். சிரியாவில் தற்போது உள்ள சுமார் 1000 அமெரிக்க ராணுவ வீரர்களை முழுமையாக திரும்பப் பெற அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தகவல் வெளியிட்டுள்ளது. 3 அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் அமெரிக்கா தென் சிரியாவில் உள்ள அல்தன் ராணுவ தளத்திலிருந்து தனது படைகளை வெளியேற்றியது உறுதியாகியுள்ளது. அந்த தளம் ISIL எனப்படும் அமைப்புக்கு எதிரான சர்வதேச நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்தது. 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த அமைப்பு பலவீனமடைந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பான US சென்ட்ரல் கமாண்ட் இந்த வெளியேற்றத்தை திட்டமிட்ட மற்றும் சூழ்நிலைக்கேற்ற மாற்றம் என விளக்கியுள்ளது. அடுத்த 2 மாதங்களில் மீதமுள்ள படைகளும் திரும்பப் பெறப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஜனவரி மாதத்திலிருந்து முழுமையான வெளியேற்றத்தை பரிசீலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதேவேளை இந்த முடிவு ஈரானுடன் நிலவும் பதற்றத்துடன் தொடர்பில்லை என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனது ராணுவ பலத்தை அதிகரித்துள்ளது. USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்ற விமான கப்பலும் அந்த பகுதிக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. சிரியாவின் பாதுகாப்பு அமைப்பை மறுசீரமைக்கும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவே இந்த வெளியேற்றம் நடைபெறுவதாகவும் அமெரிக்கா ஆதரவு வழங்கி வந்த குர்திஷ் தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகள் சிரிய அரசு படைகளுடன் இணைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் ஜனவரி 29ஆம் தேதி எட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தற்காலிக போர் நிறுத்தத்திற்கும் எதிர்கால அரசியல் பேச்சுவார்த்தைகளுக்கும் வழிவகுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.